தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது திருப்புவனம் அஜித்குமாரின் மரணம். இந்நிலையில் இந்த மரணம் தொடர்பாக திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் சமூக வலைதளத்தில் காட்டமான பதிவுகளை இட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். எம்எல்ஏ இனிகோ தரப்பிலிருந்து அஜித்குமாரின் மரணம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கருத்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளியான அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணமடைந்த சம்பவமானது தமிழகத்தையே மிக பெரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை மிகவும் காட்டமாகவும் பதிவு செய்துள்ளார். அதில் குறிப்பாக அவர் குறிப்பிட்டுள்ள விஷயமாக, காவல்துறை என்கின்ற பெயரில் மனித மிருகங்களாக மாறி அஜித்குமாரை கொடூரமாக தாக்கி கொண்டிருப்பதாகவும், இது மனித பிண்டங்கள் ஒரு திருட்டு வழக்கை இப்படிதான் விசாரிக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மனித உயிரின் மீது அக்கறை இல்லாத குறுபுற புத்தி கொண்ட தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இவர்களை கைது செய்து உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசு. கைது செய்யப்பட்ட இவர்கள் விசாரணை என்ற பெயரில் கழிவறையில் வழுக்கி விழுவார்களா அல்லது தப்பி ஓடினார்கள் என்று சொல்லி என்கவுண்டர் செய்யப்படுவார்களா என்று சாமானியனின் ஒவ்வொருவருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இது நியாயமா என்று அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து அவர் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தவுடன் மனசில் மிக பெரும் ஒரு வருத்தமும் ரத்தமும் உறைந்து போனது என்றும் பதிவு செய்துள்ளார். தமிழக அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக பொற்கால ஆட்சியில் மக்கள் பணியை மிகுந்த ஒவ்வொரு விஷயமும் செய்து வரும் சூழலில் இது போன்ற சம்பவங்கள் மிக பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதமாக காவல்துறையினர் இது போன்று செயல்படுகிறார்கள். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த மிருகங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும். டிஜிபி சார், இந்த காவலர்கள் கழிவறையில் வழுக்கி விடுவார்களா அல்லது விசாரிக்க வேண்டும், தப்பித்து செல்ல வசதியாக இருக்குமோ என்ற கோணத்திலும் இவர் மிகவும் காட்டமாக ஒரு பதிவினை செய்துள்ளார். அதாவது பல்வேறு அரசியல் கட்சியர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜின் இந்த பதிவானது மிக பெரும் ஒரு கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி தினேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.